இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் தென்காசி மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. வாங்க இதை பற்றின டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். அதாவது பதவியோட பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து செவிலியர். இதுக்கு நீங்கள் வந்து டிப்ளமோ டிகிரி, அதாவது டிப்ளமோ ஆர் டிகிரி அதில் வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். டிப்ளமோ டிகிரியில் வந்து நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு குறைஞ்சது வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 30/4/2025. அடுத்து மாத ஊதியம் வந்து உங்களுக்கு 18,000 தர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இடைநிலை சுகாதார பணியாளர், அதாவது எம்எல்ஹெச்பி. இதில் வந்து ஒரு 5 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ ஆர் டிகிரியில் வந்து நர்சிங் முடிச்சுக்கணும். சேம் குவாலிஃபிகேஷன் தான். இதுக்கும் 40 வயசு வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டும் அதே டேட் தான். அதுக்கப்புறம் சேலரி உங்களுக்கு 18,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து துணை செவிலியர் ஏஎன்எம்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து டி ஃபார்ம் ஆர் பி ஃபார்ம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில். இதில் நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 40 வயசு வரை இருந்தால் போதும். 15,000 சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மாஸ்டர் ஆர் பேச்சுலர் அப்படி சோசியல் ஒர்க்கராக இருக்கணும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியல், ஹோம் சயின்ஸு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அண்டு ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து 1 or 2 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெல்த் செக்டாரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ளூயண்டாக நம்ம லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பேசவும் தெரியணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எழுதவும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குட் டேட்டா மேனேஜ்மெண்ட், அது வந்து கம்ப்யூட்டரில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் டீம் ஒர்க்கு. இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கொடுக்கல. சேலரி வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட், இதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 40 வயசு வரை இருக்கலாம். சேலரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா 23,000 இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா, அந்த பதவி முற்றிலுமே தற்காலிகமானதான், 11 மாதங்களுக்கு. இதை வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு முதலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து விண்ணப்ப அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் தென்காசி அப்படின்னு சொல்லி 627811 கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் தென்காசி மாவட்டம் அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்ட போர்ட்டலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலைதள வேலைவாய்ப்பு பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுட்டு விண்ணப்பத்தை வந்து நேர்லையோ அல்லது விரைவு தபால்லையோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூட இணைக்க வேண்டிய சான்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 10th மதிப்பெண், 12th மதிப்பெண், செகண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, அடுத்து சம்மந்தப்பட்ட இளங்கலை அல்லது முதுகலை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அடுத்து பதிவு சான்று, ஆதார் நகல், சாதி சான்றிதழ், அடுத்து இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, அனுபவ சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மொத்தம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 6 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 6 விதமான போஸ்டிங்க்குமே தனித்தனியான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் தான் இது. அதுக்கு அடுத்த போஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்எல்ஹெச்பி சொன்னோம் இல்லையா, அதுக்கான போஸ்ட். இதுக்கு தனியான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏஎன்எம்க்கு ஒரு தனி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்எம்என்ஹெச் கவுன்சிலரு, இப்படி ஒரு இதுக்கும் தனித்தனியான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் எதில் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பூர்த்தி பண்ணி விண்ணப்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி வீடியோஸ் வந்து ஜாப் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க.